ஹாய் ஆர்மீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ ஆரம்பண்ணாவோட ஏஜ் கேப்போட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்கடா, அப்போ தான் இந்த ஸ்டோரி புரியும். அண்ட் இந்த எஃப்எஃப் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச எஃப்எஃப். கொஞ்சம் காமெடியாக ஒரு மாதிரி ஃபன்னாக போகும். ஸோ எல்லாருக்கும் இந்த எஃப்எஃப் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ஃபைனல் பார்ட்டை என்ஜாய் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, உங்கள் அப்பாவுக்கு நம்ஜூன், சுகா அண்ட் ஜேஓப் வந்தது தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நீ லவ் பண்ணுறதானடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னாக கொண்டு போயிருப்பாங்க. எங்கள் எல்லாருக்குமே தெரியும், சும்மா உன்னை பொசசிவ் ஆக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த பிளான்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னாக நிறையா சொல்லியிருப்பாங்க. அவங்க மூணு பேரும் செம்மையாக முடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்டோரி அப்படியே அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். எங்கள் பாரு ஆரம், உனக்கும் வயனுக்கும் தான் கல்யாணம். ஜிம்மன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானமே, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேள்விப்பட்டேன். யார் அந்த பொண்ணு பேர் ஏதோ நாண்டி. அவங்க 4 பேருக்கு தான் கல்யாணம். சும்மா இங்கே பாரு ஆரம், சும்மா சீன் போட்டிருக்காத. உனக்கு வாயினை பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும், சரியா? சும்மா சீன் போட்டுட்டு இருக்காம கிளம்பு, வீட்டுக்கு போ. இன்னும் ஒரு 1 வீக்கில் கல்யாணம் இல்லை, கிளம்பு போ, அந்த வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு ஆரமோட ஃப்ரெண்ட்ஸையும் அப்படி துரத்தி விடுறாங்க. இப்போ ஆரம், சுகா அண்ட் ஜேயோப் 3 பேரும் வெளியே வந்துட்டு, டேய் என்னண்ணா நடக்குதுங்க, நம்ம ஒன்று நினச்சா இது ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹோபி சொல்லிட்டு இருக்கான். நம்மளுக்கு என்னப்பா, நம்ம மச்சானோட கல்யாணம், வா சாப்பிட்டு தூங்கலாம் அப்படி சொல்லிட்டு இங்கே சுக்கா சொல்லிட்டு இருக்கான். ஆரம்புக்கு ஒன்றுமே புரியல, இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கான். நம்ம லவ் பண்ணுறது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? சரி போகிறதான் போகிறோம், பையனை பார்த்துட்டு போகலாமா அப்படி சொல்லிட்டு இங்கே ஆரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இது எதுவுமே தெரியாம நீங்க உங்க ரூம்ல உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே ஆரமோட அப்பா தான், டேய் என்னடா இன்னும் வரலையா என்ன? அப்பா நான் போய் வாயனை பார்த்துட்டு வரட்டா? வாயனா எதுக்கு? இல்லைப்பா சும்மா. சரி போ, நான் சீக்கிரம் வந்துடணும். சரிப்பா அப்படியே சொல்லிட்டு இப்போ ஆரம் உங்க ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்கான். யாரு இவன் சீக்கிரமாக வரால, ஏன் அங்கிள் அவனை அனுப்பி விடுறீங்க அப்படி சொல்லிட்டு இங்கே சுகா சொல்கிறான். சரி விட்ரா, ஏதோ ஹாப்பியாக இருந்துட்டு போகிறாங்க. இருப்பாங்க அங்கிள் இருப்பாங்க, நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேயோப் சொல்லிட்டு இப்போ ஆரமோட அப்பா அம்மா கிளம்பிட்டாங்க. இப்போது ஜேயோப் அண்ட் சுகா 2 பேரும் உங்கள் வீட்டில் தான் கீழே உட்காந்துட்டு இருக்காங்க சோஃபாவில். ஸோ இப்போ ஆரம் அப்படியே டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணி எட்டி பார்க்குறான். நீங்கள் க்யூட்டாக அந்த பெட்டில் உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஆரம் வந்ததை பார்க்கவே இல்லை. ஆரம் அந்த டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணி அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த டோரில் அப்படியே சாஞ்சு நின்னவங்களே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் க்யூட்டாக புலம்பிட்டு இருக்கீங்க. ஐயோ போச்சே போச்சே அப்படி சொல்லிட்டு ஆரமோட லிப்ஸில் அப்படியே லைட்டாக ஸ்மைல் க்ரியேட் ஆகிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஆரம்ப கண்டுக்க கூட இல்லை. இப்போ அப்படியே ஒரு ஃபியூ ஹார்ஸ் ஸ்கிப் ஆகுது. இன்னும் ஆரம் உங்களை மட்டும் தான் பார்த்துட்டே இருக்கான். இப்போது கொஞ்ச நேரத்தில் நீங்கள் இன்னும் புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. ஐயோ இவளுக்கு என்னதான் ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் மெதுவாக நடந்து வந்து அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் யாரா இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் முன்னாடி பார்த்தா ஆரம் அப்படியே கையை கட்டிக்கிட்டு அவ்வளோ க்யூட்டாக உங்களை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். என்னது நீயா? நீ ஏன் இப்போ இங்கே வந்த? இந்த இமேஜினேஷனுக்கு இந்த மைண்டு ஏன் தான் உன்னை பற்றி நினைக்குதோ? நீ தான் என்ன வேணான்னு சொல்லிட்டல, எதுக்கு மாமா நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்ப திட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக அது ரியல் தான், உங்களுக்கு இமேஜினேஷன் நினச்சி நீங்கள் திட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆரம்பக்கு இதுக்கு மேலே சிரிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ லைட்டாக சிரிச்சிடுறான். மாமா நீ சிரிக்கிறியா? இமேஜினேஷனில் கூட நீ சிரிக்க மாட்டடா, முறிச்சிட்டு தான் இருப்ப. என்னவா இருக்கும் மாமா நீ சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி வந்த ஆரம் முன்னாடி நின்று ஆரம் ஃபேஸ் அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஆரம்புக்கு இன்னும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் ரொம்ப சத்தமாக சிரிச்சிடுறான். என்ன சவுண்ட்லாம் கேட்குது மாமா, நீ உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை அப்படியே லைட்டாக தொட்டு பார்க்குறீங்க. உண்மையாக தான் இருக்கு. மாமா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். ஆரம் அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து இப்போ கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் 2 ஹேண்டும் ஆரமோட செஸ்ட் முன்னாடி இருக்குது. ஆரம் உங்க ஹிப்பை ஹோல்ட் பண்ண மாதிரி அப்படியே பக்கத்தில் வச்சு பயங்கரமாக வச்சு இழுத்துட்ருக்கான். நீங்கள் மாமா 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 இது உண்மை மாமா, மாமா நீ எப்போ வந்த, வீட்டில் எல்லாரும் இருக்காங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டி கத்திட்டே இருக்கீங்க. ஆரம் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. என்னடி என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணுறேன் மாமா, கையெடு மாமா, மாமா எங்கே போகுது மாமா, கையே மாமா. அப்படிதான் போகும். என் பொண்ணாட்டி நான் எங்கே வேணா தொடுவேன். யாரு கேட்பா? என்ன பொண்ணாட்டி மாமா, மாமா கை. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். மாமா அது கை மாமா, மாமா ப்ளீஸ் மாமா, ஒரு மாதிரி இருக்கு மாமா, மாமா கையை எடு மாமா. அப்படிதான் கையை கொண்டு போவேன். நான் உன்கிட்ட கேள்வி தான் கேட்டேன். அந்த கையை எதுக்கு நீ பார்க்குற? என்னை பார்த்து அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் உங்கள் ஷர்ட்குள்ளே கையை விட்டு அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக ரூம் பண்ணுறான். உங்களுக்கா ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. நீங்கள் ஆரமோட 2 ஹேண்டையும் அப்படியே டைட்டாக அவனோட ஆர்ம்ஸ் அப்படியே டைட்டாக க்ரிப் பண்ணி பிடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் ஐஸ் அப்படியே டைட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஆரம் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். என்ன லவ் பண்ணுறியா மாமா, மாமா லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹிப்பை க்ரிப்பாக பிடிக்கிறான். ஆமாம் லவ் பண்ணுறேன், வலிக்குது, மெதுவாக பண்ண. எதுக்கு ஜிமினை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட? அது அது மாமா அது இப்போ பதில் சொல்லலைன்னா என் கை மேலே போகும். சொல்கிறேன் அது நீ என்னை லவ் பண்ணல, அதனால தான் நான் ஓகே சொன்னேன். ஓ அப்போ நான் லவ் பண்ணனா எவனுக்கு நான் ஓகே சொல்லுவேன். ஆமாம் சொல். வலிக்குது மாமா, வலிக்குது மாமா, மாமா விடு. நான் லவ்வுக்கு கேக் சொல்லணும்னா எவனை வேணா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி தானே? அப்படிலாம் இல்லை மாமா. அப்புறம் என்னது? என்னாடி இது அப்படியே ரிங்கை வாங்கி மாட்டுற என் முன்னாடியே? அதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுக்க வேணாம். மாமா மாமா ஆல்ரெடி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு என்ன விடு மாமா. இதெல்லாம் பத்தாதுடி, உனக்கு இல்லை நிறைய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள பெட்டில் பிடிச்சி தள்ளுறான். நீங்கள் அப்படியே அந்த பெட்டில் பவுன்ஸ் ஆகி போய் விழுறீங்க. அப்படியே உங்க மேலே ஓவர் ஆகுறான். மாமா மாமா வீடு மாமா, மாமா இது ஏன் வீடு? ஓ வீடா இருந்தால் எனக்கு என்ன, எனக்கும் ஒன்றா ஏதாவது பண்ணணும். எப்படி ரிங்கை போடலாம்? அங்கே பாரு அந்த ரிங்கை இன்னும் நீ போட்டுட்ருக்க. இந்த ரிங்கு தானே, இந்த நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழட்டி கையில் கொடுக்குறீங்க. இந்த ரிங் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி வீசுறான். அது அப்படியே கீழே போய் விழுகுது. நீங்கள் பார்க்குறீங்க. மாமா என்ன பண்ணுறேன்னா இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகி உங்கள் லிப்ஸில் ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு வலிக்குது மாமா, வலிக்குது. வலிக்கணும்னு தாண்டி பண்ணுறேன். இனிமேல் என்னை தாண்டி எவனையாவது பார்த்தனா இருக்குடி உனக்கு. மாமா 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 போதும் மாமா. ஏய் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லடி, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே போதுன்ற இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களோட லிப்ஸை கிஸ் பண்ணிக்கிட்டே அவனோட ஹேண்ட் அப்படியே உங்கள் ஷர்ட்குள்ளே போய் அப்படியே உங்கள் ப்ராவோட ஸ்டாப்பை அப்படியே உங்களை தூக்கி அப்படியே கலட்டி அந்த ப்ராவை லைட்டாக மேலே தூக்கி விட்டு இப்போ உங்கள் செஸ்ட்டை அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஆரமோட அப்படியே பேக்கெட் அப்படியே க்ரிப்பாக பிடிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் மாமா மாமா ப்ளீஸ் மாமா போதும் மாமா, மாமா விடு மாமா, மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திகிட்டே இருக்கீங்க. ஆரம் உங்களோட நெக்கு, உங்கள் ஷோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அப்படியே ஹிக்கி மேக் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. நீங்கள் உங்கள் நெயில்ஸை வச்சு ஆரமோட பேக்கை அப்படியே ஒரு மாதிரி கிழிக்கிறீங்க. இப்போ ஆரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்கள் ஸ்டொமக் கிட்ட போய் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு இதுக்கு மேலே முடியல. மாமா மாமா போதும் மாமா, மாமா இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் மாமா, போதும் மாமா அப்படின்னு சொல்கிறீங்க.
நான் எதுவும் பண்ணல, அதை மட்டும் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் அப்படியே உங்கள் மேலே வந்துட்டு அவனோட ஹேண்டை எடுத்துகிட்டு போய் உங்கள் இன்னர் ஸ்கூலில் அப்படியே விட்டு லைட்டாக ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே உங்களுக்கா ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த பெட்ஷீட்டை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே கண்ணை டைட்டாக மூடிட்டு இருக்கீங்க. இப்போ ஆரம் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்துட்டு ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, இதுக்கு மேலே எவனையாவது பார்த்தன்னு வையன் உன்னை அவ்வளோதான் முடிச்சு விட்ருவேன். ஸ்கூல் படிக்கிறீன்னு அவ்வளோட நிப்பாட்டிக்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச். புரியுதா? நீ அப்படிலாம் நான் யாருக்கும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். என்னதான் உன்னை பிடிக்கலன்னு சுற்றினாலும் எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும். சரியா? ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களோட லிப்ஸில் ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்படியே எழுந்திரிச்சு அவங்கள பார்த்துக்கிட்டே அப்படியே போயிடுறான் வெளியே. நீங்கள் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி படுத்திருக்கீங்க. உங்களால் ஒன்றுமே நீங்கள் இப்போ இங்கே என்ன நடந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியல. ஆரம் அவனோட லிப்ஸை அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வந்துட்டு ஒரு ஸ்மைலோடு அப்படியே போய்கிட்டு இருக்கான். அப்போ ஜெயோப் தான், மச்சான் நாங்கள் இங்கே 2 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹோபி தான் ஆரம்பம் முன்னாடி போய் நின்றுட்டுருக்கான். ஆரம் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்படியே ஹோபியை தள்ளி விட்டு அவன் லிப்ஸை ரப் பண்ணிக்கிட்டே அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். அப்போ சுகா, டேய் என்னடா ஆச்சு இவனுக்கு? என்ன ஆச்சா? நம்ம மச்சான் காதோலில் விழுந்துட்டாரு, காதோலில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜோப் சொல்கிறான். சரி அவன் போட்டும், கார் யார் ஓட்டுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகாவும் ஜெயோப்பும் கை கட்டி ஆரம் போகிறதே நின்று பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ ஆரம் காரில் போய் ஏறி உட்காந்துட்டு, டே மச்சான் வண்டி எடுறா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் ஆரம்ப செம்மையாக உரைச்சிட்டு அந்த காருக்கு வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ ஆரம் தான், டே மச்சான் கார் எடு, டே மச்சான் எங்கடா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம் தேடிட்டு இருக்கான். பார்த்தா இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொடக்கு போட்டு ஜியோப்பும் சுகாவும் கூப்பிட்டுனானுங்க. பார்த்தா காருக்கு வெளியே, டேய் என்னடா காருக்கு வெளியே இருக்கீங்க, உள்ளே உட்காரல நீங்கள் 2 பேரும். நாங்கள் கூப்பிட போய்கிட்டு பாத்தியாடவனை எவ்வளோ ஏற்றுன்னு லவ் பண்ணாலே இப்படி தாண்டா, டேய் இவன் கூட இனிமேல் சேரவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜியோ கத்திக்கிட்டே இப்போ கார் டிரைவ் பண்ணுறதுக்காக டிரைவர் சீட்டில் போய் உட்காந்துக்கிறான். சுகாவும் தலையில் அடிச்சுட்டு அப்படியே பின்னாடி உட்காந்துக்கிறான். ஸோ இப்படியே டிரைவ் போகுது. ஆரம்பது மாதிரி சினிங்கிக்கிட்டே இருக்கான். டே மச்சான் இவனை மூஞ்சிலே சாத்த போகிறேன், மூடிக்கிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா சொல்கிறான். டே இவனை கண்டுக்காதடா, அவன் யாருன்னே தெரியாதா, விட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் சண்டை போட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் ஆரம் இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இப்போ அப்படியே இந்த சைட் நீங்கள் அப்படியே அந்த பெட்ஷீட்டை அவங்க மேலே வரைக்கும் போத்திட்டு அப்படியே நீங்கள் சீலிங்கை பார்த்த மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு, இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணை கூட பிளிங்க் பண்ணாமல் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீவைண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களால் இப்போ என்ன உங்களுக்கு அந்த டே அந்த இதுவே ஓடல, ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே இந்த சைட் இப்போது ஜிமினா தான். இப்போ அவன் அங்கேருந்து அப்படியே இப்போ கெரோ தேவங்க கூட இப்போ வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்கான். மச்சான் எனக்கு இவ வேணும்டா, என்னடா பண்ணுறது, என்னை வேற என் தலையில் கட்டி வைக்க போகிறாங்கடா, அவள் எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்னா புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ கெரோவும் தயாவும் ஜிம்னா பார்த்து அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. பிகாஸ் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஜிம்னாக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் செம்மையாக சிரிச்சிட்ருக்காங்க. ஏன்டா இப்போ சிரிச்சிட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை மச்சான், வரியா பேசாமல், உனக்கு வயனை பிடிக்காத என்ன பிடிக்கும்ட, பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் ஜிமினா வச்சு ஃபன் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. நீங்கள் ஆரம்ப போய் பார்க்கவே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது அன்றைக்கி நடந்ததுலேருந்து. ஸோ அதனால் நீங்கள் ஆரம்ப பார்க்கவே இல்லை.
ஸோ இப்போ உங்கள் கல்யாணத்துக்கு முந்தின நாள் உங்கள் வீட்டில் செம்ம கூட்டம், உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர். இப்போது உங்கள் ரூமில் தான் நீங்கள், டோலியா, ஜங்கு, கண்காய் 4 பேரும் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அவங்கள சுற்றி அவங்க 3 பேர் உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் சோகமாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ டோலியா தான், என்ன தாண்டி இப்படி இருக்க, என்னடி பிரச்சனை உனக்கு? எனக்கு ஜிம்மன் மாமா வேணாம். ஜிம்மன் மாமா வேணாமா? டேய் மச்சான், இவளுக்கு பைத்தியங்கிறது பிடிச்சிச்சாடா? அதாண்டா எனக்கும் தெரில. டே வயன், நீ தாண்டி சொன்ன எனக்கு ஜிமின் மாமா போது, எனக்கு ஆரம் வேணாம், நீ தானே சொன்ன. சொன்னந்தான், ஆனால் இப்போ எனக்கு வேணாம், எனக்கு என் மாமா தான் வேணும். இங்கே பாரு வயன், உன்னை அப்படி சாவடிச்சு குழி தோண்டி புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 3 பேரும் உங்களை செம்மையாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி இந்த சைட் ஆரம் தான் அப்படியே அவன் ரூமில் கால் மேலே கால் போட்டு அப்படியே விட்டத்தை பார்த்து படுத்துட்டு இருக்கான். லெஃப்ட் சைட் சுகா, ரைட் சைட் வந்து ஜேஹோப். 2 பேரும் ஆரமையாக பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆரம் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போது ஜேஹோப் தான், மச்சான் மச்சான், டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? என்ன மச்சான், காதோலில் விழுந்துட்டியா மச்சான்? காதோலில் ரொம்ப சிரிக்கிறியே. ஆமாம், இப்போ நான் லவ் பண்ணுறேன், அதுக்கு என்னப்போ? உனக்கு எதுவும் செட் ஆகலைன்னா அதுக்கு நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே சிரிக்கிறான். டேய் கோல்டாக இருக்கிறவனாடா இப்படி பூக்கி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். லவ் பண்ணால் எல்லாரும் மாறிடுவாங்க போலடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் சுக்கா சொல்கிறான். டேய் பாய் முடுங்கடா. என் பேபி இப்போ என்ன பண்ணிட்டுருப்பா? என்ன அது பேபியா? டேய் முத்திருச்சுடா, முத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேஓப் அப்படியே மண்டல கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். சுகா, நீங்கள் என்னமோ பண்ணுங்கடா, நான் தூங்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அந்த சைட் திரும்பி தூங்கிடுறான். இவனுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட் ஜேஓப் திரும்பி தூங்கிடுறான். இப்போது ஆரம் தான் உங்களை பற்றி நினச்சிக்கிட்டே அவன் ஃபோன் எடுத்து உங்களை அங்கங்கே நின்று உங்களுக்கே தெரியாமல் நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பான். ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்துட்ருக்கான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குது நீங்கள் அவனுக்காக போகிறீங்க அப்படி சொல்லிட்டு. இப்போது ஜிமினா தான் அவன் வீட்டு டெரஸில் அப்படியே உட்காந்து செம்மையாக குடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ கெரவும் தேவும் தான், டேடி உனக்கு நாளைக்கு கல்யாணம்டா, குடிச்சு தொலையாதுடா. அது ஒன்று தான் இப்போ கேடு. ஏண்டி உனக்கு தெரியாது, எனக்கு வயன் வேணாம். டே மச்சான், உன் தலையில அதான் எழுதி இருக்குன்னா அதை மாற்ற முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்றான். இங்க பாரு தாயாங்க, நானே செம்ம கான்ல இருக்கேன், என் மூஞ்சில் 2 பேரும் ஒழிக்காதீங்க, எங்கேயாவது ஓடிடுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது செல்லுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கெரோ, ஜிம்மன் அண்டு தயாங் 3 பேரும் செம்மையாக குடிக்கிறாங்க. பட் ஜிமினா, இது மனித உழந்து கொல்ல, இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு லூசு மாதிரி குடிச்சிட்டு கத்திட்டு இருக்கான். இப்போ கெரோதான் அவன் வாயை மூடிட்டு, சும்மா இருடா, ஏன்டா அப்படி குடிச்சிட்டு உளறிட்டு இருக்க, எனக்கு என்னாண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருக்கான் ஒரு பக்கம். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் 4 பேரும் கிளம்புறீங்க. உங்கள் ஃபேஸில் ஹாப்பினஸ்ஸே இல்லை, போச்சு எனக்கு ஜிமினா வேணாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த சைடு ஆரம் மட்டும்தான் அவ்வளோ ஹாப்பியாக கிளம்பி ரெடி ஆகி நிற்கிறான். ஜிமினா அழுதுகிட்டே ரெடி ஆகிட்டு இருக்கான். தயாங்க கிரவு, நான் அழுக்காதடா, மேக்கப்னா போயிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மண்டியில் தட்டி மேக்கப் போட்டு அவன் அழுக கிரவை தொடச்சி விட்டுருக்கான். இங்கே தயாங்க ரெடி பண்ணிட்டுருக்கான். ஜிமினாக்கு ஒன்றுமே பிடிக்கல. இந்த சைட் நாண்டி, எதுக்குடா நம்ம கிளம்புறோன்னே தெரியாமல் பொண்ணு மாதிரி ரெடி ஆகி வந்துட்டுருக்கா. இப்போது நீங்கள் அப்படியே ப்ரீஸ்ட் முன்னாடியே நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் ஜிமினா தான் நிற்கிறானே தெரியாமல் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஜிமினா, என்னடா இது, நம்ம ஏன்டா இங்கே நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி அவன் நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போ உங்கள் 2 பேத்துக்குமே முன்னாடி ப்ரீஸ்ட் நிற்கிறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஜிமினா கிட்ட தான் கேட்குறாங்க, ஜிமினா கேனி நாண்டியை மேரேஜ் செய்ய உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஜிமினா என்னது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா நாண்டி, அவளுமே செம்ம ஷாக்கிங்காக திரும்பி ஜிமினாவை பார்த்துட்ருக்கா.
இப்போது உங்களுக்கு அந்த சவுண்ட்லாம் கேட்கல, போச்சு போச்சு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே ரொம்ப ஹாப்பியாக 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நம்ம பேர் இன்னும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா பக்கத்தில் ஆரம் நின்றுட்டுருக்கான். ஆரம் அவங்கள பார்த்துட்டு லைட்டாக ஐ விங் பண்ணிட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். மாமா நீ என்ன இங்கே பண்ணுற? உன் பக்கத்தில் நீ நான் இல்லாமல் வேற யார் நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டே கண்ணடிச்சிட்டே இப்போ ப்ரீஸ்ட்டை பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது ப்ரீஸ்ட்டும் ஆரமாகி நீ வயனே மேரேஜ் பண்ணிக்க ஓகேவான்ற மாதிரி கேட்டுட்டு எல்லா ப்ராசஸும் முடியுது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்போது ஒரு மாதிரி ஷாக்கிங்காக நின்னவங்க தான் இன்ன வரைக்கும் நீங்கள் அப்படியே தான் நிற்கிறீங்க. ஆனால் இந்த சைடு ஜிமினுக்கு ஏதோப்பா எனக்கு நாடி கூட மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குஷியாக இருக்கான். ஆரம் உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஆரம் அப்படியே உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து ஓய் பொண்டாட்டி ஏன்டி இவ்வளோ ஷாக் ஆகுற? ஏன் உன்னை பிடிக்கலையா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் மாமா என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் உனக்கு கிடைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிட்ட வந்து சொல்கிறான். நீ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் அந்த ஷாக்லேருந்து வெளியே வரவே இல்லை. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் 2 பேருமே நீங்கள் 4 பேரும் இப்போ அப்படியே ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி ஒரு ஈவினிங் டைம் அப்படியே எல்லாம் முடியுது. இப்போ டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது நைட் டைம் தான். எல்லோரும் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நீங்கள் 4 பேர் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் 4 பேருக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். இப்போது ஆரம் தான் உங்கள்கிட்ட மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் இன்னும் அந்த ஷாக்லேருந்து வெளியே வரல. நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே அங்கேயும் இங்கேயும் அப்படியே உட்காந்து ஆடிட்டுருக்கீங்க. இப்போ ஜிமினா தான் பிரதர் என்னடா உனக்கு பிரச்சனை? என்ன பிரதர் இதெல்லாம் எப்படி பிரதர் நடந்துச்சு? எனக்கே தெரியாது. உனக்கே தெரியாதா? இருந்தாலும் எனக்கு ஹாப்பிப்பா. என் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஜிமினா கூப்பிடுறான். நீங்கள் திரும்பவே இல்லை. என்னடா ஆச்சு உன் பொண்டாட்டிக்கு? தரலடா, அப்போலேருந்து இப்படி தான் இருக்கா. அவளுக்கு ஒரே ஷாக்கு போல. நீ எப்படி அந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டேன்னு அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்போது பொண்டாட்டி போகலாமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினா நாண்டியை கூப்பிட்டுட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். இப்போது நீங்கள் இன்னும் ஆரமாக பார்க்கவே இல்லை. இப்போ ஆரம் அப்படியே அவனோட ஒரு ஹேண்டை எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஹிப்பில் போட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் அம்மா என்ன பண்ணுற? நம்ம ஹாலில் இருக்கோம். இங்கே பாரு, என் தம்பியே போயிட்டான். உனக்கு என்ன இப்போ பிரச்சனை? ரூமுக்கு போகலாம். ரூமுக்கா? எல்லாரும் இருக்காங்க. லூசு மொக்க பொண்டாட்டி, இப்போ நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆமாம் இல்லை, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஆரம் பின்னாடி போகிறீங்க. இப்போ ஆரம் அப்படியே உள்ளே போயிட்டு உங்களை ஒரு இழுதான் நீங்கள் அப்படியே ஆரம் மேலே போய் அப்படியே இடித்து நிற்கிறீங்க. வர மாட்டியா சீக்கிரம்? எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே உங்களை அங்கே இருக்க வாலில் அப்படியே பின் பண்ணி உங்கள் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. உங்களை ஸ்டார்ட் பண்ணுவான்லாம் கேட்கவே இல்லை, அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் மாமா போதும் மாமா ட்ரெஸ் கூட மாற்றல மாமா. என்னடி என்ன ட்ரெஸ்லாம் இப்போ என்ன கிழிக்க தானே போடுறேன், எதுக்கு அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிட்டு இப்போ அப்படியே பெட்டில் போட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். கொஞ்சம் கூட அவன் வெயிட் பண்ணவே இல்லை, டைம் வேஸ்ட் பண்ணவே இல்லை. மாமா நான் காலேஜ் போனதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிக்கலாமே. அதெல்லாம் என்னால் முடியாது, அதுக்கு தான் சேஃப்டிக்கு வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவன் சரி எந்த ஃப்ளேவர் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். மாமா நீ வர ரொம்ப டர்ட்டி ஆகிட்ட மாமா. எந்த ஃப்ளேவர் வேணும்னு கேட்டேன். உனக்கு என்ன ஃப்ளேவரோ அதுவே போடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ சிரிச்சுக்கிட்டே இப்போது அதுலேருந்து ஒரு ஃப்ளேவர் எடுத்து நீ ஏன் மாற்றியா இல்லை நான் மாட்டவா? நீ ஏன் மாட்ட மாமா, இன்னும் விடுமாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி எம்பாரிசிங்க அப்படியே படுத்துட்ருக்கீங்க. இப்போ அவன் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போது
கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணல. இப்போது உங்கள் ஹேண்ட் அப்படியே இன்டர்லாக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் மேலே ப்ளேஸ் பண்ணுறான். 2 ஹேண்டையும் நீங்கள் அப்படியே ஆரமையே அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஆரமும் உங்களை பார்த்துக்கிட்டே அவங்கக்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. ஸோ அப்படியே அவனோடது இன்சர்ட் பண்ணிடுறான். நீங்கள் மாமா 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 வலிக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. ஆரம், யோ செல்லக்குட்டி, இங்கே பாரு கொஞ்ச நேரம் தான், ப்ளீஸ் 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 மாமாக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவன் அப்படியே இன்சர்ட் பண்ணி எடுக்கிறான். மெதுவாக ஜென்டலாக பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப வலிக்குது மாமா, வலிக்குது மாமா, பேபி கொஞ்ச நேரம் பேபி ப்ளீஸ் பேபி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே இப்போது ஆமாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வலிக்குது, அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு அது அப்படியே செட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே ஆரம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆரமும் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டே இப்போது செம்மையாக அப்படியே ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறான். குங்குமம் ஏன் சூடினாய், கோல முத்தத்தில் களையத்தான் கூரைப்பட்டி ஏன் உடுத்தினாய், கூடல் பொழுதில் கசங்கத்தான் மங்கை கூந்தல் மலர்கள் எதற்கு கட்டில் மேலே நசுங்கத்தான் தீபங்கள் அடிப்பதே புதிய பொருள் நாம் தேடத்தான்